நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் பாக்குறப்ப மகாராஷ்டிரா தான். ஏன்னா நிறைய கட்சிகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து இருந்திருந்தாங்க. இந்த பிரிஞ்சு பிரிஞ்ச கட்சியில் யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. அப்புறம் பாஜக உடனே வென்றாங்க. இப்ப நவம்பர் மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிப்ரவரி மாசம் வந்து தரவுல எடுத்து பேசுறாங்க காங்கிரஸ். இப்பதான் மகாராஷ்டிராக்கு வந்திருக்காங்க, அடுத்து ஹரியானா, டெல்லி வேற இருக்கு. சரி வரட்டும். ராகுல் வந்து என்ன வந்து சொல்றாருன்னா, அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகையை விட வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு. ஆமா, 18 வயசுக்கு மேற்பட்டவங்கன்னு பாக்குறப்ப அந்த மாநிலத்துல 9,54,00,000 பேர் இருக்காங்க. ஆனா வாக்காளர்களோட எண்ணிக்கையை பாக்குறப்ப 9,70,00,000, கிட்டத்தட்ட 39 லட்சம் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு. பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், சிறுபான்மையின மக்கள் அந்த பட்டியலும் தூக்கிடுறாங்க. இருந்தால் கூட 35 லட்சம் அதிகமானது எப்படி அப்படின்ட்டு இருக்காரு. காங்கிரஸ் ஓட்டர்ஸ் எல்லாம் தூக்கி இருக்கீங்க நீங்கன்றாரா? இதுல இன்னொரு டேட்டா அவர் சொல்றாரு. இதே 2019 இருந்து 2024 வரைக்கும் அந்த மாநிலத்துல எத்தனை வாக்காளர்கள் அதிகமாயிருக்காங்கன்னா 32 லட்சம் பேர் தான் அதிகமாயிருக்காங்களாம். 5 வருஷத்திலே 32 லட்சம் பேர் அதிகமாயிருக்காது சமயத்துல 5 மாசத்துல எப்படி 39 லட்சம் பேர் அதிகமாவாங்க? இதுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணுங்கிறாரு.